Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா blocks fruits. இது private serverலாம் இல்ல guys. சும்மா வந்து இல்ல private server create கொடுத்துட்டு no அந்த இதல போனா no கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து இதல கீழ occupancy கேட்டுச்சு. அப்புறம் அது ascending கொடுத்த உடனே என்ன பண்ணுச்சு தெரியுமா? பாருங்க 0 பேர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. அவ்வளவுதானே ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னா நம்ம பிரைவேட் சர்வர் காசு கொடுத்து வாங்க வேணாம், எல்லா செஸ்ட்டுமே இருக்கும். அப்புறம் வந்து என்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். ஆரா, இங்க பாருங்க ஆரா, சரியா? அப்புறம் இந்த அயன் மேஸ், அப்புறம் மீலே, இதுதான் இருக்கு. அப்புறம் இதுல வந்து அப்புறம் இது இருக்கு. இப்போ வந்து என்கிட்ட ஐயோ இது ஜம்ப் இருக்கு. என்சாண்டா வேணாம், இருங்க, இவன் நான் பார்த்ததே இல்லை இந்த இடத்துல. கிராஃப்ட் எப்படி கொடுக்கணும்? செலக்ட் ஸ்கோர் டைப் காமன். ஓ டே, நான் வந்து டிராகன் டேல்ஸ் டேலண்ட் கிராஃப்ட் என்சாண்ட்னா வந்து ஸ்வாடு, சரியா? ஸ்வாடு இது சரி. இது ரீலோட் என்சாண்ட்மெண்ட்ஸ் மித்திக்கல் கன்ஃபார்ம் என்சாண்ட் ரோல் reduces cooldown by 6%, increases money drop. டேய் இருடா, இது கன்ஃபார்மிட்டி அத கன்ஃபார்மா தூக்கிட்டே போட்டேன். டேய் இருடா, மார் பாத்துட்டே நீயே கன்ஃபார்மிட்டே நம்ம நல்ல தூக்கிட்டே டாப் நீ டேய் ஐயா வந்து பேர் வரட்டே பரோட்டா டேய் சாவு போறடா. ஐயோ வரட்டா வாடா டேய், டப்புன்னு இங்க வாடா டேய். गाइस இப்போ என்கிட்ட 39000 இருக்கு. அப்புறம் நான் வந்து டேய் வாடா, போட் வாங்கிட்டு வாடா. டேய் என் போட் ஆட்டே போட்டடா. டேய் உனக்கு சீப்பா இருக்கும்டா போட், எனக்கு காஸ்ட்லியா இருக்கும்டா. வாடா இங்க, நான் வாடகை ஆட்டே போட்டேன். வா. இது என்கிட்ட டயட் அவனை ஏன் மரைன்ஸ் கொடுத்தான்னு இப்ப தெரியும். அவனுக்கு போட் சீப்பா இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து போட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இது வந்து எங்க இருக்க நீ? டா இங்க இதா இங்க சென்டர்ல லெஃப்ட். ஏய் டப்புன்னு வாடா, எனர்ஜி இல்ல. டேய் ஹெல்த் போகுதுடா. எப்பறா உனக்கு ஹெல்த் போகாது? இருடா இருடா. ஓகே. இருடா, ஜங்கிள் போடா. எங்கனா மண்டமல நில்லு. இங்க பாருங்க, வந்து நான் ஓட்றான், ஆனா நான் வந்து என்கிட்ட தந்துறேன். ஆமா, உங்களுக்கு தெரியாம நான் வாட்டுக்கு இங்க ஓடி போய் அப்புறம் போட்டு தொலைச்சிடுவேன். யார் அப்புறம் நீ தான் திட்டுவ. நல்ல ஃப்ரூட் இருந்தா எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அப்புறம் அங்க ஐஸ் வேர்ல்ட் தெரியுதா, அங்க போயிட்டு இந்த ஆறாவும் பேர் என்ன, இந்த ஜம்ப்ஸ் ட்ரிபிள் ஜம்போ ஏதோ ஜம்போ ஏர் ஜம்ப் வாங்கினேன். கரெக்ட். என்னடா இங்க இவ்ளோ போட்டு கிடக்குது? நான் எங்கடா விட்டு போனேன்? நானே இங்கதான் வரேன். டே ஏதாச்சும் எனக்கு நல்ல ஃப்ரூட்டா கிடைச்சுன்னா நான் எடுத்துப்பேன். இந்த மொக்க ஃப்ரூட்டா கிடைச்சுன்னா உன் தலையை கட்டிடுவேன். வேணும்னா இல்ல, அதுவும் உனக்கு வாங்கினா நான் எனக்கு ஸ்டோர் பண்ணுறேன். ஏன் அழுவுற? எனக்கு எல்லாமே வேண்டாம். நீ வாங்குற எல்லாமே வேண்டாம். எல்லாம் மண்ணாங்கட்டியே வேண்டாம். ரேண்டம் ஃப்ரூட் गाइस பாருங்க. 3 2 1 ஜூ 3 2 1 ப்ளீஸ். டே சாண்டா गाइस இங்க பாருங்க, 80 ஃப்ரூட் அடுத்து இதுல இருக்கு. மித்திக்கல் ஃப்ரூட். அட போங்கடா டே. எடுத்து கூட எனக்கு அப்படினா. டேய் இதுல வந்து நீ ஃப்ளை பண்ணலாம். டேய் நான் அடிச்சு கொல்றேன். டேய் இருடா, கொல்லலாம் வேணாம்டா. இருடா, நானே டிராப் பண்ணிட்டேன். இருடா, டிராப் கொடுக்குறேன். டிராப் ஆயிருந்தா எடுத்துக்க. அதை எடுத்துக்கடா. அது மேலே நட. நல்லா ஒன்றும் கொஞ்சம் முன்னாடி போ. இப்போ ஏதோ இடத்துல கிளிக் பண்ணு. ஈட் குடு.
அங்கே பாருங்க guys. டான் 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 டான். இப்போ என்ன மாதிரியே உனக்கும் 3 இருக்கும். இது எப்படி ஃபைட்டிங் ஸ்டைல் மாற்றணும்னு எனக்கு தெரில கைஸ். ஒன்றும் ஆகாதுடா. அதில் கொஞ்சம் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். அது நீ யூஸ் பண்ணி. அது எனக்கு தெரியாது. அதுலேயே போட்டிருக்கும் பாரு. நான் தான் ஸ்பைஸ் டோனர் மாதிரி கேட்குறேன். நான் ஒரு வாட்டி வச்சுருந்துருக்கேன். அப்புறம் வந்து அடுத்து டைமண்ட் கிடச்சி தான் அது சாப்பிட்டேன். காய்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னா வரட்டும், நம்ம ஷாப்பில் என்ன இருக்குன்னு அதுக்குள்ளே பார்த்து வச்சிடலாம். இந்த பர்மனெண்ட் ஏடி இதெல்லாம் நீ ஏடி ஃப்ரூட் கிடச்சிருந்தா அப்படியே சாப்பிட்ருப்பேன். வேறு லெவலில் இருந்திருக்கும். சேஞ்ச் ரேஸ், இந்த ரேஸ் சேஞ்ச் பண்ண 90 ரோபக்ஸு. ஆனால் நான் வந்து இப்போ எனக்கு நான் இங்கே தான்டா இருக்கேன், ஷிப்பில் இருக்கேன்டா. 1+ ஃப்ரூட் ஸ்டோரேஜெல்லாம் வேறு. இந்த ரீஸ்பான் பாஸஸ் இதெல்லாம் தெரியும் கைஸ். இப்போது ஒரு கோட் இருக்குது கைஸ். அதை நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 2x கிடைக்கும். அதை நான் காட்டல, நான் போட்டுட்டு நான் வந்துருச்சு கோடு. இது வந்து அதாவது நான் வந்து எதுவும் ஸ்பான்சர்லாம் பண்ணல. இது வந்து ஜஸ்ட் கோடு. சாரி கைஸ், பாருங்க சப் டு அஃபிஷியல் official ஒரு நிமிஷம் இங்க பாருங்க official no b பாருங்க 2x for 20 minutes. டேய் என்னடா பண்ற? குளிச்சிருக்க போல, குளிச்சிட்ட போல தண்ணியில முங்கி. ஆமாடா, அத ஹெல்த். இந்தடா உன் வேர்ல்ட்ரா, இறங்கிடா. அப்பா ஐயோ ஐயோ. டேய் இது உன் வேர்ல்ட் இல்ல, இரு. உன் வேர்ல்ட் அங்க இருக்கு. அது தெரியாம நான் வாட்டுக்கு பாம்பு போட்டேன். ஆமா எனக்கு அங்க இருக்குடா. என் வேர்ல்ட் அந்த ஸ்ட்ரைட்டா போ. ஒன்றையும் தாண்டி இந்த இருக்கு. அதான் இந்த அந்த பக்கம் இருக்கு. டேய் நீ இந்த பக்கம் இப்பவே இறங்கிடா. சும்மா சொன்னேன். டேய் எனக்கு சொல்லு இறங்குதுடா. ஹெல்த் நிறைய ஏறிடுச்சு. ஏறு நான் அப்படியே பக்கத்துல போகும்போது இறங்கிக்க சரியா? ஏய் போட. என்னால குதிக்கிற மாதிரி இறங்குது. இறங்கு. டேய் டக்கு போ. பாய். டேய் பாயா டேய். டேய் நீ உனக்கு அடுத்த வேர்ல்டில் தான்டா இருக்கேன். ஐயோ ஹெல்த் போகுது. ஒரு நிமிஷம் ஆச்சர டப்புன்னு முறா. இங்க போய்ட்டேன்டா. உருட்டாத. அப்பா நல்ல வேளை அண்ணாடல இருக்கு. திரும்பி செத்துற பாரு. போய் குறாதே. அப்ப போடுறா. இந்த இடத்துல தான் நான் போறேன். எங்கயாச்சும் காணுவானே. கன்ஃபார்ம்டா. பாருங்க பார்க் பண்ணிருக்கேன். நான் வண்டியை பார்க் பண்ணுற மாதிரி ஷிப்பை பார்க் பண்ணுறேன். ஓகே. ஷிப்பை போயிடாத எங்கேயும். இங்கே பாருங்க இங்கே பாருங்க டெசர்ட் ஆஃப் 6 டிஃபீட் 6 டெசர்ட் ஆஃபீஸர்ஸ். நான் இங்கே தான்டா இருக்கேன். இப்போ இந்த இடத்துல அடியில் ஒன்று, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு டிஸ்பான் ஆனதுக்கப்புறம் அடியில் ஒன்று இருக்குது. அவன் பேர் என்ன, உனக்கு இப்போல்லாம் முடியாது அப்படின்னு துரத்தி விட்டாங்க. போனேன், இங்கே பாருங்கள் வந்தேன். ஹாசன் ஏதோ பேர் போட்டிருக்கு. டாக் கேட்டேன். நான் ஒன்றும் நூபும் உனக்கு நீ இப்போ சரி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அட போங்களா. பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல செஸ்ட்டு எடுத்துனீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதனால் இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி, அதாவது பார்த்துக்கோங்க. நான் வந்து நான் போகிற இடத்துலலாம் வந்து லெவல் 70 தான். ஆனால் லெவல் 75 இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நான் அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க கைஸ். அடப்போடா.
இவனை போய் அடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா வாங்கடா, ஒன்றா வாங்க, ஒன்றா வந்து அடி வாங்கிட்டு போங்க. டேய் 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 இங்க பாருங்க, அவ்வளோதான் ஆர் ஆக்டிவேட்டட். இது போட்டால் வேற லெவலில் ஹெல்த் குறையும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ பாருங்க, இந்த கோஸ்ட் ஃப்ரூட் வித் ஆரா வேற லெவலில் இருக்கு. அப்படியே ஒரு கோஸ்ட் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கே பாருங்களேன், டேய் அதுவும் கோஸ்ட் ஃப்ரூட் வேற லெவல், பார்க்க காம்பினேஷன் சூப்பராக இருக்குடா. பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு உருவமே இல்லாத மனிதன் வந்து வெனமா இருக்குடாடி. வெனமோட காப்பி பண்ணியிருக்காங்கடா. காப்பி பண்ற நீ வேணாமா? காய்ஸ் அடிச்சு பறக்க விட்டானுங்க. இந்த 2x இருக்கு, அதால வந்து 3 பேக்கன் அடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே நான் ஒருத்தர் நிறைய பேர் குடிச்சு வச்சிருந்தேன்டா. கைஸ் இங்கே கீழே மேலே விழுட்டானுங்களா. டே ஹலோ இருக்கியாடா டாய். கைஸ் இதுங்க நான் இதில் வந்து மாஸ்டர் ஏற்றணும் கைஸ். ஹெல்த் குறையும். இதில் வந்து கைஸ் லெவல் 50 வந்தீங்கன்னா வந்து நல்ல இது கிடச்சிரும். அதாவது தேவையான முக்கியமான நல்லா யூஸ் ஆகிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிரும் நம்மளுக்கு. இவனோட 5 லெவல் கம்மி, இவனோட ஒரு டேமேஜ் கூட. நீ வந்து வச்சிருக்கல மூணாவதா கையில, அது கையில வச்சிருக்கிறது வந்து அது வாங்காதடா, அது வாங்காதடா. எவ்வளவு இது காசு? 25,000 தான். 25,000. ஆனால் நீ அதுக்கு அடுத்து வந்து அதுக்கடுத்து 1 லட்சத்துக்கு தான் இருக்கு. இல்லை 50,000க்கு இருக்கு. 50,000க்கு இருக்கா? 10,000 இந்த இடத்துல எதமோ நான் 10,000 பாருங்களேன். ஐஸ்லாண்ட் ரொம்ப பக்கம்டா எனக்கு. ஐஸ்லாண்டில் தான் இருக்கு. நீ வந்து ஒன்று பண்ணு, 10,000 வந்துட்டப்பா பெண்ணு 25,000 வந்ததுக்கு 10,000 வந்ததுக்கப்புறம் ஆரா வாங்கிக்க. சாரி ஏர் ஸ்டெப்பு, ஏர் ஜம்பா ஃப்ளாஷ் ஸ்டெப். ஏர் ஜம்ப் வந்து எவ்வளோ? 10,000. 10,000மா? என்கிட்ட இப்போதைக்கு 2,000 இருக்கு. அதை வாங்கிட்டு சரியா நல்ல யூஸ் ஆகும். நான் ஒருத்தனை கொல்ல போறேன். गाइस வந்து ஒருத்தனை கொன்னா போதும். அடிச்சப்போ எல்லாம் நான் அடிச்சேன்னா 1 டன் வெயிட். ஐயோ இவனை 2 பேரையும் அடிச்சுட்டு நம்ம போகலாம். ஒழுங்கா செத்துரு, அடி வாங்கி சாவு. இப்போ வந்து கைஸ் என்கிட்ட இது கன்று இல்லவே இல்லை. இதில் வந்து ஸ்வாடுக்கு செம்ம பவர் மீல். இந்த இதுக்கு பிளாக் ஃப்ரூட்டுக்கு இவ்வளோ இருக்குது, இதுக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துலேயும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுலாம். சரி 3 போட்டு எப்போ ஆடுவானே தெரியல. பிளாக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதான் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஆரா இருக்குடா கைஸ். இது ஆரா ஸ்கின்னா? எதில் கைஸ் எப்படி கைஸ் போட முடியும்? ஆரா ஸ்கின் வியூ கூட. உடனே ஒன்று கையில் கருப்பாலாம் ஆக்க முடியுதுடா. கருப்பு சாதாரணமாக இருக்கும், ரெட்டாலாம் ஆகுதுடா. ஆகிற மாதிரி ஆரா இருக்கு. அது செகண்ட் வேர்ல்டில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த இது வாங்க. எப்படி ஹெல்த் போச்சு பார்த்தியா? நான் வேணும் தாண்டா கடலில் நின்னேன். வெயிட் பண்ண, அடுத்த வேர்ல்டுக்கு எவ்வளோடா வேணும்? என் 85 எடுக்கலாம்.
இல்லை 90. ஏன்னா அடுத்த வேர்ல்டு வந்து ஐசி வில்லேஜ் 90. நான் ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ணிட்டா இல்லை வீடியோவில் கிரைண்ட் பண்ணலாமாடா? வீடியோல கிரேட் பண்ணு. சும்மா நீ வாட்டுக்கு ஆஃப்லைன் போயிடுற. நான் அதுக்கப்புறம் இது நான் முந்திட்டு வந்துட்டேன். இது எதுக்கு நான் முந்திட்டு வந்தேன் என்ன இது தட்டி கேட்கறான். எதுக்கு நான் முந்தி அந்த பில்டப் போட்டா உன்னோட நான் முந்திட்டு வந்துட்டேனே அப்படின்னு பில்டப் போட்டா ஏன்டா முந்திட்டு போனேன் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல அப்படின்னு கேட்கறான். டேய் இது ஆஃப்லைன் மாதிரி ஆட முடியாதுடா. இங்கே தான் உட்காந்து கிரைண்ட் பண்ணிட்டே தான் இருக்க கவலையா. ஆஃப்லைன்ல அண்ணன் இது போட்டு ஆஃப்லைனில் வந்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல நீங்கள் ஆஃப்லைன்ல போனா ஃபுல்லாக. இது எல்லாருக்கும் போர் அடிச்சுட்டு ஒரே விஷயத்த இதுன்னா ஆனா ஆஃப்லைனில் இல்லை ஒன்றுமே இல்லை இதில். அது இப்போ ஆடுறது தான். ஆடினா தான் இதில் வந்து நம்ம கிரைண்டு சும்மா போட்டு விட்டு வேலை பார்க்குற அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் பார்த்தா நான் எதுக்கு இன்ட்ரெஸ்டா இந்த கேமிங் வச்சிருக்கேன் அப்படின்னு நியாயமா தட்டி கேட்பேன். அதுக்கு அப்புறம் எதுக்கு நீ கேம் ஆடல அப்படின்னு கேட்பீங்க. அதான் நானும் பார்த்தேன். சும்மா ஏதாச்சும் போட்டு விட்டு இவனுங்களே அடிச்சுட்டு இருப்பான் நினைச்சு ஏதாச்சும் போட்டுக்கலாம்னு பார்த்தேன். கொண்ட பார்த்தியா அப்படியே போட்டுருவேன். அமைதியாடுறா நையான்னு பேசிக்கிட்டே இப்ப சாப்பிடவே முடியல. ஒருத்தனுமா போட்டிருக்கேன். இதுல 8 பேர் ஒன்றும் இல்லை. நான் முன்னாடி வேர்ல்டில் தான் இருக்கான். வேற ஒன்றும் இல்லை. அதனால சும்மா இது நான் வேர்ல்டு வர்ற வரைக்கும் நீ சும்மா அமைதியா எல்லாரும் செத்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன ஃப்ரூட் தொலைச்சிடாதா? ஃப்ரூட்டை தொலைக்க முடியாதுடா. யார் இது? டேய் வாடா டேய் கோமாளி. ஓ வெடிச்சு தான் எழுத்து போகுதா கைஸ்? நம்ம 50 வரைக்கும் போனால் ஸ்பெக்ட்ரல் ரிலீசன் இந்த வேண்டரிங் சோல் இருக்குல்ல அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பறக்கலாம். ஆக்சுவலி அதுதான் பறக்கிறது. போஸ்ட்டுக்கு பறக்கிறது. ஜூ டே என்னது சாச்சா சீச்சின்னு அடி கொலக்கறடா அவனே. அதான் அவன் அடிக்கவே முடியல அவனால. சரி கைஸ் நான் கிரைண்ட் பண்ணிட்டு வரேன் கைஸ். இது மொக்கையாக போகுது. நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு லெவல் 85 வந்ததுக்கப்புறம் வரேன் கைஸ். கைஸ் இவன் வந்து அது வாங்கிட்டான். டே நீ ஓட்டுறா வாடா. டே வந்து ஓட்டுறா. நீ தான் சொன்னேன் இது நான் ஓட்டுறேன். சரி போ போ நேரா போ. என்னடா முக்குற போ காமன். நம்மளால ஓட்ட முடியும். போ போடா. எப்படா போக மாட்டேங்குது. அதுக்கு தான் சொன்னேன் ஃப்ரீயா நம்ம போட்டு வாங்க. எனக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ போட்டு வந்து டே என்னடா முன்னாடி பின்னாடி இத்தனோண்டு தான். டே முன்னாடி ஃப்ரீ போட்டு வச்சிருக்கடா. அதால தானே முன்னாடி போக மாட்டேங்குது. இடிக்குதுடா போட்டு. இரு அவ்வளோதான். அதுலேயே வந்தாச்சு அவ்வளோதான். தப்பிச்சிட்டேன். வரட்டா? கைஸ் இருங்க. அது பேர்னா ஐஸ் ஃப்ரோசன் வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பாட்டு போயிட்டு வரேன். கைஸ் இப்போ ஐஸ் வில்லேஜ் வந்தாச்சு கைஸ். தெரியுதா அவ்வளோ தூரத்தில் இருக்கா? டே நானும் வந்து உனக்கு எங்கே இடம் இருக்குன்னு எல்லாரும் காட்டணும்ல. வரேன் உன் கூட வரேன். ஆஹா கைஸ் 2x முடியுது கைஸ். ஆஹா சரி நான் உனக்கு இடம் காட்டுறேன். காட்டிட்டு நீ அங்கே போயிரு. நான் டக்குன்னு மேலே போய் அடிக்க ஆரம்பிச்சிடுறேன். எங்கடா இங்கே பாருங்க இந்த இடம் இருக்கா? இதுக்குள்ளே போனால் வந்து ஒரு மண்டையாக இருப்பான். அவன் கூட பேசணும். அவன் பேசிப்பான். நம்ம போய் வேலையை பார்க்கலாம். டே என்னடா வச்சுருக்கீங்க? கேன் ஐ ஹெல்ப்? ஏ ப்ரோ ஹாஹா டாய் ஸ்டாமினா முடியற வரைக்கும் நான் ஜம்ப் பண்ணிட்டே இருப்பேன். ப்ரோ
இது என்னென்ன தெரில கைஸ், எல்லாம் கொடுத்து இப்படி அப்படின்னு கொடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸ்னோ பேண்டிட், ஒரு ஸ்னோ பேண்டிட் அடித்து பார்க்க போகிறேன் கைஸ் ஃபஸ்ட் டைமு. டே மெண்டல் என்ன அடிக்காதடா, அவனை அடிடா. டே என்ன ஏன்டா அடிக்கிற? குறுக்கு இந்த கூசுக்குண்டா. டே அவனோட உனக்கு தான் எழுத்து நிறையா போகுது. டே டே இவனுக்கு வேற லெவல் எழுத்து போகுதுன்னு நூபு. அட நூபு, இவனோட உன்னை விட இவனுக்கு நல்ல எழுத்து போகுதுடா. டே இவன் நல்ல எழுத்து போகுதுடா. ஏய் இது நல்லா இருக்குடா, எழுத்து வேற லெவல் போகுதுடா. மண்டையா மாட்டினடா. ஏய் ஏ வேணாண்டா, இரு ஒழுங்கா இரு, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோ கொன்னே விடுவாங்க. இரு இவன் மண்டையா இதுல 40 டா கைஸ். இந்த 2x முடியுது கைஸ். இந்த மண்டையெல்லாம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். இந்த போட போட் எடுத்துட்டு போட ஓவர் போட. எனக்கு எங்க போகுது? பாய், நான் போறேன்ப்பா, நீ ஓட்டிட்டு வா. நான் உன் இடத்துக்கு போய் நான் உனக்கு முன்னாடி நான் டைமண்ட்ஸ் ஸ்டார்டே போட போறேன். வரட்டா? டே வந்துருச்சு டைமண்ட்ஸ். இங்க பாரு டைமண்ட்ஸ். இங்க பாரு, இங்க பாருடா. இங்க பாரு டைமண்ட்ஸ். வரட்டா டைமண்ட்ஸ். டே வந்து போட்டு வாங்கடா. டே காஸ்ட்லியா இருக்குடா. ஃப்ரீ போட்டு வாங்கி போடா. சரி டே இங்கேயும் கோல்டு இருக்குடா. காசு மலை பொழுகிறது. வரலாம். சரி கைஸ், இந்த வாட்ச் டவர் மேலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எவர் ஏறுறேன். அதாவது இந்த ஏரியை தொடாமல். இப்போ நான் ஏன் வெயிட் பண்ணிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் அது எனர்ஜி ஏறினா தான் நம்மளால எது இல்லை போட்டு வாங்க கூட காசு இல்லையாடா. அங்கே என் போட் இருக்குல்ல, அதை வச்சு வந்துரு. டே வேற லெவல்டா. தேங்க்ஸ்ரா. 150 ரூபாய்க்கு என்ன போட்டு வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ்ரா. ஆனால் எனக்குன்னா 300 ரூபாய் சொல்லுவானுங்கடா. அப்புறம் உனக்கு போட்டு ஸ்பீடாக வேற போகுதுடா நீ வாங்கின போட்டு. 150 அதே போட்ட ஆப்போசிட் கார். ஐயோ 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்ன 2x has ended guys. இன்னைக்கு ஃபுல் கிரைண்டிங் தான். ஒரு 20 நிமிஷம், அதாவது அந்த 2x முடிகிற அளவு கிரைண்டிங் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இது ஓட்டுற ஸ்டைலே விதமாக இருக்கு. இருங்க சார். ஹாய் கைஸ், திரும்பி வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான். நான் பாருங்கள் என்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு. இப்போ வந்து நான் இவனுங்களை அடிச்சுட்டு இந்த 6 வந்ததுக்கப்புறம் நான் லெவல் 88லேருந்து அது பேர்னு ஒரு நிறைய லெவல் ஏறிடும் கைஸ். எவ்வளோன்னா வந்து 90 மாறிடும். அப்போ நான் 90 லெவல்லேருந்து ஈஸியாக அடுத்தது போயிடுவேன், அடுத்த வேர்ல்டு போயிடுவேன். அது காட்டுற வரைக்கும் நம்ம கிரைண்ட் பண்ணணும். எவ்வளோ இன்னும் நிறைய லெவல் போயிட்டு அப்புறம் கிரைண்ட் பண்ணுறதும் கஷ்டமாயிரும்னு நினைக்கிறேன். டே கஷ்டமாக்கிறாங்கடா. ஆனால் இன்னும் போக போக சில வேர்டுலாம் நானே பார்த்துருக்கேன் 5 லெவலுக்கு வேர்ல்டு கஷ்டமாக. ஆனால் வந்து அந்த 5 லெவலே வந்து செம்ம கிரைண்ட் ஆகும், செம்ம டைம் எடுக்கும் கிரைண்ட் பண்ண. நான் ஆஃப்லைனில் வேணால் கிரைண்ட் பண்ணி வைக்கிட்டேன் கைஸ். இந்த வீடியோவுக்கு வந்து 20 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட் ரெடி பண்ணுறேன் கைஸ். ஆஹா அவ்வளோதான். 20 லைக்ஸ் மறக்காமல் போட்டு விடுங்க. ஃபஸ்ட் 200 இருந்துச்சு, அப்படியே கம்மியாகிடுச்சு. யாருமே ஷேர் பண்ணுறதே இல்லை. மறக்காமல் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறையா பேர் போய் நம்ம வந்து கிவ்அவேஸ்லாம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டீல் பிரிண்டர்ட்ட வந்து இப்போ கொஞ்ச நாளில் வரும். அடுத்த டியூஸ்டே வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டீல் பிரிண்டருக்கு அடுத்து தான் இந்த வீடியோ வந்துருக்கும்.
அதாவது நீங்கள் ஸ்டீரியோ கிரீன் டாட் பார்க்கலன்னா மறக்காம போய் பாட்டு வந்துடும். ஆமா அது வந்து இவ்வளோ நேரம் வந்து அமைதியாக இருந்தான். இப்போ ஏதோ சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் எல்லாம் ஆமாம் ஆமாம் டே அடுத்து பழக்கிறான் ஹெல்ப் பண்ணுறான். மட்டும் பத்தியா பண்ணணும் நல்லா அடிக்கணும். இப்போ பாருங்க 3 2 1 டோமில். இப்போ பாருங்க ஜெயிலர் சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறேன். 3 2 1 டான் டடு டான் டான் டோமில் போட்டு அட ரீக்ரியேட்னா ரீக்ரியேட்டா ஓடா. அடுத்த வேர்ல்டு போக சொல்லிடுச்சு. ஜாலி ஜாலி. அந்த ஐஸ் வேர்ல்டு காட்டினால அதான் கைஸ் கன்ஃபார்ம் ஐஸ் வேர்ல்டு தான். ஜாலி ஜாலி வரட்டா. நல்லா இருக்கு. ஃப்ரோசன் வில்லேஜ்ரா. டே போட்டு தூக்கிட்டு போயிட்டா கைஸ். நானே இப்போ ஃப்ரீ போட்டில் போக வேண்டியது. நான் உனக்கு கூப்பிட்டதே வந்து அது பேர் என்ன இந்த போட்டுக்கு தான். அந்த போட்டு சீப்பாக இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவன் நான் வந்து ப்ளூலேயே வர சொன்னேன். இப்போ நம்ம வந்து போக வேண்டிய ஃப்ரோசன் வில்லேஜ். அப்பா எவ்வளோ தூரம் இப்போ பாருங்க எப்படி 3 2 1 அவ்வளோதான் வந்தாச்சு கைஸ். இன்னும் 100 மீட்டர் தான். இன்னும் 4 நிமிஷம் தான் கைஸ் இருக்குது. டப்புன்னு போகணும். போய் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடுறேன். இல்லைன்னா வந்து இப்போ ஸ்பான் பண்ண பைரேட் இதில் போய் விட்டுரும். அவனே அங்கே தான் இருக்கான். இவன் யாரா டே ஃபிஷர் மேனா? ஃபிஷ்ஷிங் அப்டேட் வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன் கைஸ். தேங்க்ஸ். ஃபிஷ்ஷிங் ராடு வேற ராடுற தேங்க்ஸ் ராடி கைஸ். ஃபிஷ்ஷிங் ராடு தந்திருக்கான் இவன். கைஸ் எங்கடா வந்து போகுது? கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ்ஷிங் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். பாதி இதில் விழுந்துருக்கு. நல்லதா கடை நல்லதா வாடா. எப்படா கைஸ் எப்படி கைஸ் பண்ணணும் போடு. இசட் கொடுத்தா என்ன ஆகும்? பிடிச்சி இழுக்குமா? இசட் கொடுத்து பார்க்கலாம். இசட்ரா என்னதுடா இது வரமாட்டேங்குது. அடப்பாடா காசு இது வரமாட்டேங்குது. ஆஹா இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாரும் வேலை பண்ணுறோம். இருங்காய்ச்சியங்கிட்ட கொஸ்ட்டு கேட்டுட்டு நம்ம வரலாம். ஸ்னோ பேண்டிட்ரா வாடா காய்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோக்கு வந்து என்ன பண்ணி வைக்க போகிறேன்னா இந்த ஏடி வந்து 1v1 பண்ணி ரெடியாக இருக்கேன் கைஸ். ஏடி வந்து லெவல் 100ன்னு நினைக்கிறேன் நான். அப்படி தானே? லெவல் எவ்வளோடா நீ? லெவல் 110 கைஸ். அப்போ நான் லெவல் 120 போய் வைக்கிறேன் கைஸ். டாச் பண்ணி லெவல் 20 வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இங்கே அதாவது லெவல் 120லேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நான் பிளாக்ஸ் ஃப்ரூட் சும்மா கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கணும் போர் அடிக்கும்னு நினச்சேன் கைஸ். ஆனால் அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது. இந்த 2x கோடெல்லாம் ரெடீம் பண்ணிங்கன்னா சூப்பர் ஜாலியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கோடே இல்லாமல் போயிடும். அதுதான் வெறுப்பாயிரும் கைஸ். அப்புறம் 2xே இல்லாமல் அப்படியே கிரைண்ட் பண்ணால் செம்ம டைம் ஆகும். இதில் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது கொஞ்சம் அட்வான்டேஜும் ஜாஸ்தி. இதால் ஒரே நேரத்தில் நிறைய பேர் வச்சு ஒரே நேரத்தில் போடக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்தால் ப்ராப்ளமும் ஆகும். ஜாயில
ஆனால் கைஸ் ஒருத்தனா தான் அடிக்க முடியுது இப்போதைக்கு. இப்போ ப்ளீஸ் டேய் நான் ஒருத்தன் அடிடா ஃபஸ்ட்டு. அடிடா டொமேல். அவ்வளோதான். 2 பேர் அடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளியாச்சு கைஸ். ஆனால் இதில் அடித்தா ஈஸியாக ஹெல்த் குறையுதுடா. அட நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணுற பதிலாக கைஸ் மீலை யூஸ் பண்ண ஈஸியாக குறையுது எனக்கு. என்ன பண்ண போகிறேன், ஆரா வச்சு அடித்தா நல்லா குறையுது. இதை வச்சுட்டு இந்த இடத்துல இதை கொடுத்து ஓஹோ எக்ஸ்பி போச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரே ஒரு கொஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு நான் வந்து லீவ் பண்ணிடுறேன். அதாவது வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த கொஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு நாலு பேர் கொல்ல சொல்லியிருக்கு. 4 பேர் கொன்னுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வீடியோவை. மறக்காமல் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு 20 லைக்ஸ் கைஸ். 2K இல்லை 20. கீழே போடா. அவ்வளோதான். உயிரோட இருக்கியா? செஸ்ட்டு கைஸ். இவனுக்குலாம் ஃபால் டேமேஜே இல்லையா கைஸ்? இங்கே இருந்தெல்லாம் தள்ளி விட்றான். ஆனால் கீழே விழுந்தா டேமேஜ் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. கீழே வந்து தேடி வந்து அடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் கோஸ்ட் ரூட்டில் இந்த ஸ்பெக்ட்ரல் ரிலீஸ் அதுவும் சேர்த்து எடுத்து வச்சிடறேன். இருங்க ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சது. அவ்வளோதான். இப்போ சுற்றிக்கிடாடி வெறுப்பாடா ஏற்றுறீங்க. அதில் மாஸ்டர் 47 இப்போவே போயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் 47 சொன்ன மாதிரி போயாச்சு. அதான் 6 மறந்துட்டேன். டே எங்கடா இருக்க? லெவல் எவ்வளோ? 44. டே என்னடா 43 44லேயே உட்காந்துட்டு இருக்க? அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அப்படியே ஃபுல் டயர்டாயிட்டேன். பாய் கைஸ். லைக் டார்கெட் மறந்துடாதீங்க கைஸ். அடுத்த வீடியோவில் மறக்காமல் பார்க்கலாம்.